அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எனும் ஈமான் குறைந்து போவதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் அல்லாவை பற்றி, அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய பெயர்கள் பற்றிய ஞானமின்றி மனிதன் வாழ்வது. எனவே அல்லாவை பற்றிய ஞானமின்றி, அவனுடைய பெயர் பண்புகள் பற்றிய அறிவின்றி ஒரு மனிதன் வாழ்கின்ற போது அவனுடைய ஈமான் குறைவுடையதாக ஆகிவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதே போன்று சகோதரர்களே, மனிதன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்காமல், அது யாது என்று பார்க்காமல், உலக ரீதியான அத்தாட்சிகள், மார்க்க ரீதியான அத்தாட்சிகள் என்று இரு வகை உண்டு. இவைகளை கவனத்தில் கொள்ளாது, இது பற்றி சிந்திக்காது வாழ்கின்ற போதும் மனிதனுடைய ஈமான் குறைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மனிதன் ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு, சந்தேகங்களுக்கு அடிமைப்பட்டு விடுகின்றான். இதன் மூலமாக அவனுடைய ஈமான் பலவீனமடைந்து போகின்றது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளை யாது என்று சிந்திப்பது அவனுக்கு கடமையாகும். இல்லாவிட்டால் அவை பற்றிய சிந்தனையின்றி வாழ்கின்ற போது அவனை பல்வேறு குழப்ப நிலைகளுக்கு அது தள்ளிவிடுகின்றது. இதன் மூலமாக அவனுடைய ஈமான் குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் செய்யக்கூடிய தீமையான பாவமான காரியங்களும் மனிதனுடைய ஈமானை குறைத்து விடக்கூடியதாக இருக்கின்றது. பாவங்களில் கவனமின்றி இருப்பது, அதுவும் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பலவீனமாகும். பாவங்கள் என்று சொல்கின்ற போது அதை பல்வேறு வகைகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். பெரும் பாவங்கள் என்று ஒரு பகுதி இருக்கின்றது, சிறு பாவங்கள் என்று ஒரு பகுதி இருக்கின்றது. பெரும் பாவங்கள் மனிதனுடைய ஈமானை அதிகம் குறைத்துவிடும். சிறுபாவங்கள் எந்தளவு தாக்கத்தை உருவாக்கின்றதோ அதைவிட பெரும்பாவம் மனித உள்ளத்தில் மாபெரும் தாக்கத்தை உருவாக்கி விடுகின்றது. பெரும்பாவங்களிலேயே மிகப்பெரியது அதைவிட குறைந்த அந்தஸ்துடையதை விட ஈமானை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் கொலை செய்கிறான் என்றால் கொலை குற்றம் என்பது திருட்டு குற்றத்தை விட மிகப்பெரியதாகும். எனவே கொலையின் மூலமாக ஒரு மனிதனுடைய ஈமான் குறைவடைவது பாவத்தின் பணத்தை திருடுவதின் மூலமாக ஏற்படும் குறையை விட அதிகமாக இருக்கும். அதேபோன்று பாவத்தில் ஒரு மனிதன் கவனயீனமாக இருந்துவிட்டால் இந்த கவனயீனமும் கூட அவனுடைய உள்ளத்தில் ஈமானை குறைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிலர்கள் பாவம் செய்கின்றார்கள், அவர்களுக்கு தெரியும் இது பாவம் என்று, இருந்தும் கூட உள்ளத்தில் அச்சம் இருந்தாலும் அதை செய்யும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். எனவே இது ஈமானை குறைக்கின்றது. ஆனால் பாவத்தில் எந்தவிதமான கவனையுமின்றி பராமுகமாக அதை பற்றி எந்த ஒரு பொருட்டும் படுத்தாமல் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அது அவனுடைய ஈமானை அதிகம் குறைத்து விடக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவங்கள் மனிதனிலிருந்து வெளிப்படுகின்ற போது அந்த பாவங்களின் மூலமாக மனிதனுடைய ஈமான் குறைந்துவிடும் என்பதை இந்த பாவத்தை செய்பவர்களிடமிருந்து நாம் பெரும் ஒரு பாடமாக இருக்கின்றது. எனவே பாவங்களை அதிகம் மனிதன் செய்கின்ற போது அவனுடைய ஈமான் குறைவடைந்து கொண்டே போகின்றது. எனவே ஈமானில் மிக பெரும் ஒரு பலவீனம் உள்ள ஒரு மனிதனாக அவன் ஆகிவிடுகின்றான். பாவம் மனிதனை பொறுத்தும் அதனுடைய சக்தி குறையக்கூடியதாக, கூடக்கூடியதாக இருக்கும். ஒரு ஏழையான ஒரு மனிதன் பெருமை அடிப்பது என்பது பணக்கார மனிதன் பெருமை அடிப்பதை விட மிகவும் கேவலமாகும். ஒரு வயது முதிர்ந்த மனிதர் விபச்சாரத்தில் ஈடுபடுவது என்பது வாலிபர் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை விட பயங்கரமானதாகும். எனவே பாவத்திற்கான காரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்வதை விட அந்த காரணமே இல்லாத ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற போது அது மிக பெரும் குற்றத்துக்குரியதாக ஆகிவிடும். அதே போன்று சகோதரர்களே, எம்மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கக்கூடிய வணக்கங்களை நாம் செய்யாது விடுவதன் மூலமும் எமது உள்ளத்தில் ஈமான் குறைந்து விடுவதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. எனவே மனிதன் செய்யும் வணக்கத்தில் ஒரு பகுதி அவன் மீது கடமையாக இருக்கின்றது. கடமையான வணக்கத்தை நியாயமான காரணமின்றி ஒரு மனிதன் விட்டுவிடுவான் என்று சொன்னால் அதன் மூலம் அவன் தண்டனைக்கு ஆளாகுவான். இது அவனுடைய ஈமானை குறைத்து விடுகின்றது. மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணத்திற்காக ஒரு மனிதர் ஒரு கடமையை விட்டுவிட்டால் அவர் தண்டிக்கப்பட மாட்டார், அவருடைய ஈமான் குறைவடையவும் மாட்டாது.
அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈமான் மனிதன் செய்யக்கூடிய சுன்னத்தான காரியங்களை விடுவதின் மூலமாகவும் அவனுடைய ஈமானிய சக்தி குறைந்துவிடப் போகின்றது. எனவே மனிதன் மீது அல்லாஹ் எதை கடமையாக்க இருக்கின்றானோ, தொழுகையை ஜமாத்துடன் தொழுவது போன்ற இத்தகைய காரியத்தை அவன் நியாயமென்று விடுகின்ற போது அதற்காக தண்டிக்கப்படுபவனாகவும் இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஈமானும் குறைந்து விடுகின்றது. மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய காரணத்துக்காக ஒருவர் தொழுகையை விட்டுவிடுவது என்பது ஈமானை குறைத்து விட மாட்டாது. ஒரு பெண்மணி மாதவிடாயின் காரணமாக தொழுகையை விட்டிருக்கிறார் என்றால் அதன் மூலம் அவருடைய ஈமானுக்கு பாதிப்பு வரமாட்டாது, அவர் குற்றவாளியாக ஆகவும் மாட்டார். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தாலா யார் மீது எந்த கடமையை வைத்திருக்கின்றானோ அந்த கடமையை உரிய முறையில் நிறைவேற்றாத போது மனித ஈமான் பலவீனமடைந்து போகின்றது. எனவே ஈமான் பலவீனமடைவதற்கான காரணங்கள் எதுவென்று சொல்லப்பட்டதோ அவைகளை நாம் விலகி வாழ்ந்து வெற்றி பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.